It's not a game, it's a rich thing. வணக்கம் மக்களே, ஐ ஹோப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா வந்து நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தாங்க போக போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து செஞ்சிக்கு வந்துரு, செஞ்சிக்குள்ள இருந்து செஞ்சிக்கு பஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம போற இடம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது வரைக்கும் 2 தடவை போயிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்குங்க. காலையில 5:30 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பிட்டோம். ஒரு வழியா நம்ம இப்போ செஞ்சிக்கு ஸ்டேஷன் வந்து 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ இங்க இருந்து நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறதாங்க. செஞ்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இங்க இருக்க எக்ஸிட்ல வந்து கரெக்டான எக்ஸிட்ல போறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். நான் வழி தொலைஞ்சுதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் கேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. ஆனா ஒவ்வொரு தடவையுமே போர்டை பார்த்துட்டு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு சுத்துனதுதான் அதிகம். செஞ்சிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வெளில தப்பிச்சு வந்தது ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. அங்கிருந்து ஒரு 5 to 6 minutes தான் நமக்கு பஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் பில்டிங்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பில்டிங்கு. ஸோ அதுல வந்து நமக்கு ஃப்ரீயாவே அப்சர்வேட்டரிங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டோக்கியோவும் உங்களால பார்க்க முடியும். இதுவே வந்து வேற ஏதாவது பிளேஸுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு 2000 யென்ல இருந்து ஒரு 3500 யென் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அந்த பக்கம் இருக்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கிருந்து இந்த பக்கமா கிராஸ் பண்ணி மேலே வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மேலதான் பஸ் ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சிக்குள்ள ஸ்கை கிராப்பர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸு. அப்படியே இந்த பக்கம் வந்தேன், எனக்கு தெரிஞ்சு இங்கதான் பஸ் ஸ்டாப்பு. எல்லாம் இந்த இடத்துல தான் எங்கேயாவது நிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களா, வியூ செம்மையா இருக்குல்ல. டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் பில்டிங் செம்மையா இருக்கு, சரியான ஹைட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. காலையில ஒரு சரியான பண்ணுங்க. போன தடவை வந்தப்போ ஒரு ஜாப்பனீஸ் நான் தெரியும், அவரை பார்த்துட்டு அவரு தானா இல்ல வேற யாரான்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே நின்று இருந்தாரு. அவரு என்ன பார்த்துட்டு அப்படியே நின்று இருந்தாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாக்குறப்போ செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு vlog போட போறேன். என் பஸ்ஸுக்குள்ள வந்துட்டோம். It's not a game, it's a rich thing. காலையில 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி இந்த பஸ்ல வந்து இடத்த போட்டாச்சு. அப்படியே வந்து இந்த பக்கம் வியூ பார்த்துட்டு தான் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்கா, அப்படியே வியூ எல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க விட்டு கரெக்டா 7 மணிக்கு பஸ் கிளம்பிருச்சு. டோக்கியோவுக்கு நடுவில் இந்த செஞ்சிக்குள்ள இருந்து பஸ்ல போறப்போ வேற லெவல்ல இருக்கு. It's not a game, it's a rich thing. நம்ம காலைல 7 மணிக்கு ஏறணும்பா, இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ நம்மளோட பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டை போட்டிருக்காளுங்க. ஸோ இங்கே இருக்க கடையில் தான் நம்ம வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். பட் ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம போய்டுவோம்னு நினைக்கிறேன் இடத்துக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோக்கியோவில் இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். ஸோ எங்கடா வந்திருக்கோன்றத நான் வெளியில போயிட்டு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகானோன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபெக்சர்ல தாங்க இருக்கோம். It's not a game, it's a rich thing. ஸோ இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏகப்பட்ட ஸ்கீ ரெசார்ட் இருக்கு. அதுல நம்ம மதோராவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீ ரெசார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வாங்க போலாம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இங்க இருந்து நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, ஸோ தெரியுதுல்ல ஷிராகாபான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஸ்கீ அண்ட் ஸ்னோ போர்டை வந்து ரெண்டல் எடுக்க போறோங்க. வாங்க உள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டல் எடுக்கிற இடம். ஸ்னோ போர்ட்ஸு பார்த்தீங்கன்னா அதோட கேஜெட்ஸ் ஃபுல்லாக இருக்கு. ஸ்கீ போர்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்னோ போர்டு ஆர் ஸ்கீயை வந்து ரெண்டிங் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்முங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். தட் மீன்ஸ் என்ன ஸ்னோ போர்டா இதுவா அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளோட சைஸு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து ரெண்டல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட இதில் ஸோ நம்ம ஹோட்டல்லேயே வந்து இதெல்லாம் ரெண்டல் எடுக்க முடியுன்றதுனால நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கீ ரெசார்ட்ல இருந்து ஹோட்டல் வந்து கொஞ்சம் தூரம் போல் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே இப்போ வந்து இறங்கினப்போ செம்மையாக குளிர்ச்சி. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே பழகி போயிடுச்சுங்க. இடம் பாருங்களா எவ்வளோ பனி இதாக இருக்கு பாருங்களா. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மக்கள் எல்லாருமே இந்த குளிர் சீசன் டைமு ஓன் கார்ஸில் வந்து ஸ்கீ இல்லைனா ஸ்னோ போர்டை கட்டிட்டு இந்த மாதிரியான ரெசார்ட் பார்க்குக்கு வந்து வருவாங்க. ஊரில் இருக்கப்போ தான் நம்ம பனியெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ இந்த பனியெல்லாம் பார்க்குறப்போ வேற லெவலில் இருக்குங்க. என்னதான் இந்த பனியில் இருந்தாலும் ஒரு நாள்னா ஓகே, பட் தினமும் இங்கே வாழ்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் 2 நாளுக்கு. வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு எடுத்திருக்க ரூமு பார்த்தீங்களா. ஸோ நைட் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் ஜாலியாக கதை பேசிட்டு உட்காந்துருக்க இடம். ஸோ இங்கே வந்து ததாமி ஃப்ளோர் மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஜாப்பனீஸ் ரூம் இப்படி தான் இருக்கும். It's not a game, it's a rich thing. இந்த ஸ்கீ கேஜெட்ஸும் ட்ரெஸ்ஸையும் நம்ம ரெண்டல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கீ பண்ணலாம் வாங்க. அது தெரியுதுல அந்த மலை, அதில் தான் நம்ம இப்போ ஸ்கீ பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்கீ பண்ண போகிறோம். ஸோ பிகினிங்கில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து கீழே இருக்கும். இது ஒரு அழுத்த ஆத்துனீங்கன்னா இது இப்படி லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம வந்து V ஷேப்பில் வந்து இது பண்ணுங்க. V ஷேப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் மாதிரி. ஸோ நான் வந்து போய் கட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸோட கொஞ்சம் கஷ்டமான ஏரியா இது. இந்த பீக்கில் இருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படியே கீழே போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் நடுவில் வரைக்கும் வந்துட்டு பாதியிலே வந்து ஸ்கீ பார்த்தீங்களா, ஸ்கீ ஒரு பக்கம், தொப்பி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு கிடக்குறேங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம கீழே போனோம். ஆக்சுவலாக வந்து நான் கோப்ரோ வந்து ஹெட்டில் போடுற மவுண்ட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ அது ஒன்று தான் ட்ராபேக்கு. ஒரு வழியாக நம்ம அந்த ஸ்டீப்பில் இருந்து அப்படியே வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டோம். நடுவில் ஒரே ஒரு தடவை தாங்க நடுவில் விழுந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் மேலே டாப்புக்கு ஏறக்கூடியது. பட் இன்றைக்கி நாள் ட்ரை பண்ண முடியுமா தெரில. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரும் ஒரு மூலைக்கு போயிட்டா. எவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே தனித்தனியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலேருந்து அப்படியே திருப்பி கீழே வரப்போ இந்த மாதிரி சறுக்கிக்கிட்டே அப்படியே கீழே வர வேண்டாம். பாருங்களேன் இடம் வியூலாம் செம்மையாக இருக்குல்ல. நம்ம மேலே பாருங்கள் டாப், அதெல்லாம் எப்படி தான் போகிறானுங்கன்னு தெரில. நம்ம கீழே இருக்க இந்த பிகினர் கோர்ஸ் போகிறதுக்கே இல்லை. ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கீ போய் நடுவில் மாட்டிக்கிட்டா. ஸோ அதனால் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ஜெட் ஸ்கீ ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அவளை கூப்பிட்டு மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் அவங்க கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. ஸோ நம்ம வந்து 4:30 மணி வரைக்கும் இங்கே சுற்றிட்டு இருந்தனால ஸோ ஓகே ஏதாவது ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க எல்லாருமே கீழே வந்துட்டு சீக்கிரம் லிஃப்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம புதுசு இல்லையா, பொறுமையாக தானே போவோம். அதை பார்த்துட்டு இல்லை நீங்கள் இங்கே ஜெட்ஸ்கிலே ஏறிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ ஓகே அப்படின்னு நான் ஜெட்ஸ்கில் ஏறிட்டு அப்படியே லிஃப்ட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம லிஃப்ட்டில் இருந்து இப்போ நம்ம மேலே போய்ட்டுருக்கோங்க. இன்றைக்கி டே 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 4:30 வரைக்கும் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஹோட்டலுக்கு வந்த உடனே நமக்கான டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜாப்பனீஸ் சுக்கியாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ் தாங்க.
இன்றைக்கி டே 2. நேற்று போலவே இன்றைக்கும் செம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கேப்டீரியா இருக்கும். ஸோ இந்த கேப்டீரியாவில் போய் சாப்பிட்டு வெளில வருவாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடுறது. அந்த டாப்புக்கு போகணுன்னு ஆசை, பட் ஆனால் இந்த தடவை போக முடியல. நெக்ஸ்ட் இயர் வரப்போ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜப்பான் வந்தீங்கன்னா மறக்காமல் நகோனாவில் இருக்க ரெசார்ட்ஸ், தட் மீன்ஸ் த ஸ்கீ ரெசார்ட்ஸ், அப்புறம் ஹொக்கைடோ, அதுவுமே செம்மையாக இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எப்படின்னா ஒரு டூர் மாதிரி தாங்க. இவங்களே வந்து பேக்கேஜ் ஆர்கனைஸ் பண்ணி இவங்களே ஒரு டூர் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தது ஓரியோன் டூர் சொல்லிட்டு அவங்களது. ஸோ 2 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 22,000 or 23,000 yen சம்திங் தான் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்கீ ரெசார்ட்டு, ஹோட்டலு, அது பார்த்ததுக்கு ஒன்சன் சொல்லிட்டு, தட் மீன்ஸ் பப்ளிக் பாத்து. ஸோ பப்ளிக் பாத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள் வந்து என்ன சொல்கிறது, ஸோ பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக காமனாக குளிக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படியே ஸ்ட்ரீம் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஹாட் வாட்டர் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸு ப்ளஸ் இன்க்ளூடிங் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ இந்த ஹோட்டலுங்க. ஸோ இது ஒரு செமையான பேக்கேஜ்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஜப்பான் வந்தீங்கன்னா இதையே உங்களோட ட்ரிப்பில் கண்டிப்பாக சேருங்க. என்னால் பேசக்கூட முடியல, செம்ம டயர்டு. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். It's not a game, it's a rich thing.